டிட்வா புயலினால் ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்கி புதையுண்டவர்களின் உடல்களை கண்டறிவதற்கு தேவையான விசேட மோப்ப நாய்களை அனுப்புமாறு இலங்கை அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் காரணமாக முன்னெப்போதும் இல்லாத வகையில் சில பகுதிகளில் 500 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியது. இந்த அனர்த்தங்களினால் 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் குறிப்பாக மத்திய மலைநாட்டின் பல மாவட்டங்களில் மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக பெருமளவானோர் காணாமற் போயுள்ளனர். இது குறித்து அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், காணாமற் போனவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படும் நிலையில் எச்சங்களை கண்டறியும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மண் சரிவுகளில் சிக்கி மிகவும் ஆழமாக புதையுண்டுள்ள உடலங்களை கண்டறிவது பெரும் சவாலாக உள்ளது. எனவே அனர்த்தங்களின் போது மனித எச்சங்களை மோப்பம் பிடிப்பதில் விசேட பயிற்சி பெற்ற மோப்ப நாய்களை வழங்குமாறு ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காணாமற் போனவர்களின் துல்லியமான எண்ணிக்கையை சமர்ப்பிக்குமாறு அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது.